இந்த இனிய மாலை பொழுதில் திராவிட சிறகுகள் நடத்தும் வெற்றி விழா கருத்தரங்குக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திரு கௌரவ ராஜசேகர் அவர்களுக்கும் வரவேற்பை ஆற்றியிருக்கும் எனது வாசமிகு தோழர் திரு பா கார்த்திகேயன் அவர்களுக்கும் தொடக்க உரை வழங்கியிருக்கும் திரு திராவிட சொற்பொழிவாளர் பாலா அவர்களுக்கும் என்னுடைய தோழர் சக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசாமியை வீழ்த்திய திரு தனுஷ்குமார் அவர்களுக்கும் நன்றியுரை ஆற்றவிருக்கும் பா கருணாநிதி அவர்களுக்கும் இங்கே மிகவும் ஆர்வமுடன் கூடியிருக்கும் குழந்தைகள் மற்றும் பெண் தோழர்கள் மற்றும் பகுத்தறிவாத தோழர்கள் உங்கள் அனைவருக்குமே எனது தலை நிமிர்ந்த தமிழ் உள்ளடக்கிய திராவிட வணக்கம். இங்கே கூடியிருக்கும் மாண்புமிகு பகுத்தறிவாளர்கள் மத்தியில் நான் உரையாற்றுவதையே மிக பெருமையாக கருதுகிறேன். ஏனெனில் இது எனது தோழர் சொன்னதை போல் இது முட்டாள்கள் இல்லாத கூட்டம், சுயமரியாதை மதித்து வீரநடை போடும் கூட்டம், தந்தை பெரியாரின் கொள்கைகளாலும் சிந்தனைகளாலும் அறிவுள்ள மனிதர்களாக நடைமுறை வாழ்க்கையை நடத்தும் கூட்டம் இந்த கூட்டம். தந்தை பெரியார் அவர்கள் தன்னையும் தன் சுகங்களையும் இழந்து தமிழனுக்கு சுயமரியாதை மற்றும் பகுத்தறிவை மானமிகு மனிதனாக வாழ வழிவகுத்தவர். தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாறு படிக்க படிக்க ஒரு இன்ப ஊற்று. மூட நம்பிக்கையை சமட்டியால் அடித்து முற்றுப்புள்ளி வைத்த தமிழனின் அறிவுக்கண்ணை திறந்தவர். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் என்ன பெரியார் பெரியார் சொல்கிறீங்க, அப்போ மற்ற மாநிலம் வந்து வளரலையா, வளர்ச்சி அடையலையான்னு கேட்பாங்க. எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரியார் இருந்தாரோ அதே போல்தான் இந்தியாவில் வேறு எங்கும் பகுத்தறிவு கிடையாதா என்று கேட்பவர்களுக்கு தமிழகத்திற்கு ஒரு பெரியாரை போல் கேரளத்திற்கு ஒரு நாராயணகுரு, டி.கே. மாதவன், ஏப்ரஹாம் கோவூர், மகாராஷ்டிராவுக்கு ஒரு நரேந்திர டுப்ளே மற்றும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பகுத்தறிவு சுயமரியாதை கூடியவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள். ஒரு பெரியாரோ ஒரு சிறியாரோ யாரோ ஒருத்தவர்கள் அவங்கவுங்க மாநிலத்துக்கு சேர்ந்து இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது எங்கே வந்து பெரியார் மற்றவர்களுக்கும் இங்கே அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் வருகிறது என்று நீங்கள் கேட்கலாம். நான் கேட்கிறேன், பெரியார் வாழ்ந்த இந்த தமிழ் மண்ணை தவிர்த்து வேறு எந்த மாநிலத்திலாவது சுயமரியாதை திருமணம் சட்டமாக ஏற்றப்பட்டுள்ள இது ஒன்றே ஒன்று போதும். நம் பெரியார் வந்து ஒரு சட்டமாக்கிய வேற எந்த மாநிலத்திலுமே இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரே, அது ஒன்று போதும் நாம் பெரியாரை கொண்டாடுவதற்கு. அதிலே ஒரு சுவாரஸ்யமான ஒன்று, பெரியாரின் கொள்கையான இந்த சுயமரியாதை திருமணத்தை அண்ணா அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை சட்டமாக்கினார். அதை சட்டமாக்கும் போது அதை ஒரு சட்ட திருத்தமாக கொண்டு போய் அவர் நம் ஆசிரியர் திரு வீரமணி அவர்களிடம் அதை ஒப்படைத்து போய் பெரியாரிடம் அதை அனுமதி பெற்று வாருங்கள், இந்த டிராஃப்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. ஒரு நாட்டின் முதலமைச்சர் ஒரு வீரமணி அவர்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் அவரிடம் எடுத்து சென்று அதையெல்லாம் படித்து பார்த்த பெரியார் சொன்னார், அண்டு டையிங் ஆஃப் தாலின்னு இருக்கு, இதில் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரலாம், அண்டு ஆர் டையிங் ஆஃப் தாலி என்று போடுங்கன்னு சொன்னார். அதுதான் அண்ணாவே வியந்து போனார். ஒரு நாட்டின் முதலமைச்சர் நான், வழக்கறிஞர் நீங்கள், படித்த ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் நீங்கள், உங்களுக்கு வந்து நமக்கு தெரியாது வந்து பெரியார் சொல்லிக்கணும், அங்கே தான் நம் பெரியார் நிற்கிறார்னு. அதே போல் இன்னொரு ஒரு சாதனையாக நான் கருதுவது வந்து, பெரியார் நம் மண்ணில் பிறக்கவில்லையே என்று ஏங்க வைத்த முதன்மையாக வைரமுகடங்கள் இரண்டு. ஒன்று சுயமரியாதை திருமணம், இன்னொன்று வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தை விட 3 மடங்கு வந்து நம்ம அவங்களோட அட்வான்ஸில் இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு சான்று நம்ம திரு தனுஷ்குமார் அவர்களும் அதை குறிப்பிட்டு சொன்னார். எனது தாத்தாவின் பெயர் பின்னால் ஒரு ஜாதி சமுதாய அடையாளம் உண்டு, அவர் பெயர் வடிவேல் கவுண்டர். எனது தந்தையின் பெயர் பின்னால் எந்த ஒரு சமுதாய அடையாளமும் கிடையாது, அவரது பெயர் செல்வராஜ். எனது பெயர் செந்தில்குமார், எனக்கு பின்னாடி எந்த ஒரு சமுதாய அடையாளமும் கிடையாது, எனது குழந்தைகள் பெயர் பின்னாடியும் எந்த ஒரு சமுதாய அடையாளமும் கிடையாது. இதை அவர் சொன்ன மாதிரி ஒரு இழிவாக நம்ம யாராவது ஒரு நம்ம சமுதாயத்தை நம்ம குறிப்பிட்டு சொன்னால் அது ஒரு இழிவான செயல்
அது வந்து நம்ம பிறப்பால் வந்தது. அது யாரும் வந்து ஒரு படிச்சோ ஒரு போற்றுதலுக்குரியது ஒரு விஷயமோ இல்லைன்னு நமக்கு வந்து நிரூபித்து காமிச்சவர் வந்து பெரியார். அதே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாநிலமான நம்ம கேரளாவில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து லிட்ரஸி ரேட்டில் அதிகமாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் அவங்கள ஒரு நாயர் ஒரு மேனன் அது மாதிரி போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்லை. அந்த புரிதலை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழிமுறை இல்லாத ஒரு காரணம். சில நம்ம தொலைக்காட்சி பேட்டிலாம் சில பேர் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், என் தாத்தா பேர் டிஎன் வடிவேல் கவுண்டர்னு சொல்லுவேன். அப்போ உடனே அவங்க கேட்பாங்க, என்னங்க நீங்கள் சமுதாய பேரை சேர்த்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எனக்கு கேட்குறது திருப்பியான ஒரு இது அவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் நான் அவங்ககிட்ட கேட்க விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆந்திரா முதலமைச்சரை சொல்லும்போதோ இல்லை ஒருத்தவங்க சொல்லும்போதோ அவங்க சமுதாய அடையாளத்தை தான் சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு நெருடல் இல்லாத போது இங்கே அந்த நெருடல் உங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் கூடிய விரைவில் வந்து நம்ம தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடகத்துக்கெல்லாம் நான் சொல்கிறது, அவங்க பேர் எதுவானா இருக்கட்டும், நீங்கள் தமிழில் அவங்க ஊடகத்தில் சொல்லும்போது திரு சந்திரபாபு மட்டும் சொல்லுங்கள், திரு ராஜசேகர் மட்டும் சொல்லுங்கள், திரு தோழர் மம்தா மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் அதை சொல்லாதீங்க. அந்த ஒரு இதை வந்து நான் நாடாளுமன்றத்தையும் பதிவு செய்ய போகிறேன். நாடாளுமன்றத்தை வந்து நாடாளுமன்றத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நான் திராவிடத்தை பேசுவேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நான் பெரியாரை பேசுவேன். இதை நான் சொல்வது நான் நாடாளுமன்றத்தில் கேட்க போகிறேன். இது மாதிரி வந்து நமக்கு ஒரு பிறப்பால் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுபான்மை ரொம்பவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் அவன் சமுதாய பேரை வந்து பின்னாடி போட்டுக்கிறதுக்கு வந்து அவனுக்கு எவ்வளோ ஒரு நெருடலாக இருக்கும். நீங்கள்லாம் உயர்ந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தனால தானே அது ஒரு அடையாளமாக நீங்கள் போட்டுக்கொள்கிறீர்கள். நீங்கள் படித்த உங்கள் டிகிரியை போட்டுக்கோங்க, இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் எப்போ வந்து ஒரு இதை நம்ம போடுறோமோ அப்பயே நம்ம வந்து அந்த மனிதத்தன்மையை இழக்கிறோம். ஆக நான் நாடாளுமன்றத்தில் வைக்க போகும் கோரிக்கை, இந்த 5 வருடம் இந்த பார்லிமெண்ட் இந்த டென்யூர் முடியறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு எம்பியாவது அவருடைய பெயர் பின்னாடி இருக்க அந்த சமுதாய அடையாளத்தை ஒருத்தராவது அதை தூக்கி எறிந்து விட்டால் அது பெரியாருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. பெரியார் இந்தியா முழுவதும் பேசப்படுவார். பெரியார் இப்பொழுது மற்ற நேரத்தில் எப்படியோ தெரியல, இப்போதான் நமக்கு பெரியார் மிகவும் தேவைப்படுகிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம திராவிடத்தை அதிகமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆக மேடைகளிலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, தொலைக்காட்சி ஊடகங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் பெரியாரை பதிவிடுவேன். அதே போல் திராவிடத்தை பதிவிடுவேன். நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், நான் கருப்பு சட்டை போடாத ஒரு பெரியார் என்று, பெரியாரிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவன் என்று. எனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பிலே நீங்கள் எல்லாம் பாராட்டி சொன்ன மாதிரி ஒரு கருப்பு சட்டை, ஏன்னா இங்கே வந்து மோடி வந்தால் கருப்பு சட்டை எல்லாம் போட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தா சுவரை உடைச்சிட்டு அந்த வழியாக போகிறாங்க. ஆக கால் பதிக்காமல் ஒரு சாலையில் கூட ஒரு அவங்க வண்டி போகாமல் ஒரு கால் பதிக்காமல் ஆகாயத்தில் பறந்து போகும்போது உங்கள் முன்னாடியே நான் கருப்பு சட்டை போட்டு வரேன், இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், உள்ளார என்ன வெளியில் அனுப்ப முடியுமான்ற அந்த ஒரு பெரியாரின் சித்தாந்தங்களும் சேர்ந்து தான் அந்த ஒரு இது திராவிடம் சொன்ன மாதிரி அண்ணாவின் வழிகாட்டுதல் தான். அண்ணா எப்படி சொன்னாரோ ஐ பிலாங் டு தி திராவிடியன் ஸ்டாக் சொன்னாரோ அதே மாதிரி தான் ஐ பிலாங் டு தி லேண்ட், ஐ எம் வெரி ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் திராவிடியம் சொன்னதும் அந்த ஒரு இதை முன்னிறுத்து தான். இதற்கெல்லாம் இங்கே எனக்கு உண்மையாக அவ்வளோ ஒன்றும் பேச வராது, ஒரு மேடை பேச்சுக்கெல்லாம் பேசலாம் வராது. எனக்கு திராவிட மீட்டிங்லாம் போக பிடிக்கும். இதே இந்த ஒரு சபையில் கூட எனக்கு கீழே உட்காந்து நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்கணும், அதில் தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமே தவிர்த்து என்னை பேச நான் அதிகம் அனுபவம் இல்லை பேசி. இருந்தாலும் எனக்கு இங்கே நிற்க வைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, எனக்கு ஜெயிப்பதோ அது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன், பட் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தேர்தல் அப்புறம் சீட்டை இது பண்ணப்போ கூட சொன்னாங்க, இது மாதிரி ராமதாஸ் அவர்கள் யாருன்னு எனக்கு நான் அந்த பேட்டி நான் அதிகமாக பார்க்கல, ராமதாஸா திரு அன்புமணி ராமதாஸான்னு தெரியல, இது மாதிரி சொன்னாங்கன்னா திமுகவில் வந்து ஒரு பையனை நிற்க வச்சுருக்காங்க, அந்த பையனை வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்கு கூட அந்த பையனை யாருன்னு தெரியாதுன்னு. அதுக்கு எங்கள் அம்மா ஒரு பதில் சொன்னாங்க, ஆமாம் உண்மைதான், என் பையனை அப்படி வளர்த்திட்டேன், பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாத மாதிரி தான் அவனை வளர்த்திருக்கேன். ஆனால் தளபதி எப்போ இவர் பேர் அறிவித்தாங்களோ அன்றைக்கி தமிழகம் ஃபுல்லாக வந்து அந்த பேர் தெரிஞ்சிருக்குன்னு. அதே மாதிரி தான் கழகத்தலைவர் தளபதி அவர்கள் இந்த கொடுத்த ஒரு வாய்ப்பினால இன்றைக்கி வந்து தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தேடித்தந்த கழகத்தலைவர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எனக்கு ஆதரவளித்து எனக்காக சப்போர்ட் செய்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நான் மிக பெருமையாக சொல்வேன். எனது தந்தை ஒரு இதில் கூட நான் சொல்லியிருக்கேன், ஒரு குறுகிய ஒரு சமுதாய ஒரு சாதி அடையாளத்தில் என்னை அடைக்காதீர்கள் என்று. அது வெறும் மேடை பேச்சோ இல்லை வெறும் இது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி வந்து நீங்களும் ஒரே சமுதாயத்தை நான் சொன்னது வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பு தான். ஏன் இது வந்து வெறும் அரசியலுக்காக தானா இல்லை வெறும் இதுதானா? நாங்கள்லாம் இதில் பல காலமாக வந்து நாங்கள் வாழ்வியலில் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். எனது தந்தை வந்து சாதி மறுப்பு திருமணம், நான் சாதி மறுப்பு திருமணம். எனது தங்கை வந்து மத மறுப்பு திருமணம். ஆக ஒருத்தன் யாருக்கு திராவிடத்தை முழுசா உள்வாங்கிறானோ அவனால தான் வந்து இதை எல்லாமே செயல்படுத்த முடியும். இது ஒரு அதனால தான் சொல்லுவேன், நான் ஒரு குறுகிய சமுதாய ஒரு சாதி அடையாளத்தில் என்னை குறுக்கிட்டு என்னை வந்து செயல்பட விடாமல் செய்து விடாதீர்கள். நான் வந்து இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வாஸ் கன்சிடர்ட் அஸ் ஜெனரல் கேண்டிடேட் தான். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு விழுந்த வாக்குகள் எல்லாமே பார்த்தா அனைத்து சமுதாயம் ஐ அப்ரோச் தம் ஆல்சோ. நான் என்றைக்குமே ஒரு சாதி அடையாளம் வந்து நான் என்றைக்குமே வைத்தது கிடையாது. அது எனக்கு இஷ்டமும் கிடையாது. நிறைய நான் இந்த ட்விட்டர் காஃபி வித் ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸ்னு நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த நான் ஃபஸ்ட்டு பாராட்டணும். இங்கே நிறைய பேர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க, ஒருத்தர் வந்து ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்காரு. இது மாதிரிலாம் நிறைய பேர்லாம் வந்திருக்கீங்க. இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்ததுக்கு வந்து நான் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யாராவது என்னை சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் தேர்தலில் இதில் சொன்னது தான், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள், நீங்கள் என்னை தேடி என்னை தொகுதிக்கு வர வேண்டாம், நானே உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வருவேன், உங்களோடு ஒன்றாக அமர்ந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு உங்கள் பிரச்சனை தீர்த்து வைப்பேன்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ சிரமம் எடுத்துலாம் நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊர் பெங்களூராக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஊர் வேறு எங்கே வேணா இருக்கட்டும், கூப்பிடுங்க, நான் வரேன் உங்கள் ஊருக்கு, உங்களோட வந்து உங்கள் ஊரில் என்ன உங்கள் ஊர் சுற்றி காமிங்க, ஒரு கப் காஃபி சாப்பிட்லாம். இவ்வளோ சிரமம்லாம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. உண்மையாக தான் சொல்கிறேன். அது ஒரு வாய்ப்பாக இருக்குல்ல, உங்கள் ஊரை பார்த்ததுக்கு, ஒரு என்ன நீங்கள் கூப்பிட்டு போனதுக்கு, உங்கள் வீட்டுக்கு நான் வந்ததுக்கு வந்து நான் தான் பெருமைப்படணும். ஆக இது மாதிரி ஐம் கோயிங் டு பி தேர் இந்த சோஷியல் மீடியாவில் இதில் எல்லாத்தையும் உங்களோட எனக்கு நேரம் தரமான நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் என்னுடைய பதிவிடுவேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எப்போ என்னை வந்து நீங்கள் பார்க்கணும் அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் வரேன். எனக்கு ஒரு அந்த டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு வரேன். நீங்கள் அது மாதிரி சிரமம் எடுத்தெல்லாம் நீங்கள் வந்து இப்படி இது ஒரு விஷயமே கிடையாது. ஐ எம் வெரி டவுன் டு எர்த் அண்ட் கிரவுண்டட். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கால்கள் வந்து இந்த தரையில் வந்து அழுத்தமாக நான் இருக்கணும், அது வரைக்கும் தான் எனக்கான மதிப்பு. கொஞ்சம் அப்படியே நான் இதானா கூட எனக்கு வந்து அந்த இது கிடையாது. ஸோ பேசிக்லி தட் இஸ் வாட் ஐ எம். இது ஒரு நடிப்பு எனக்கு வராது, இப்படி தான் என்னால் இருக்க முடியும். ஒரு வெள்ளை சட்டையோ ஒரு கரவேட்டியோ போடுன்னா நான் வேணும்னே ஒரு திராவிட திமிரில் அது கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். அந்த ஒரு நிறைய பேருக்கு வந்து நம்ம இந்த ட்விட்டர் காஃபி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய தோழர்களோட உரையாடும் போதெல்லாம் அவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. அவங்க எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து திராவிடத்தை பற்றி பேசுங்க, பெரியாரை பற்றி நிறைய பாசறைகள் வைக்க சொல்லுங்கள், ஒர்க் ஷாப்ஸ் வச்சு நம்ம கட்சி சார்பாகவும் நடத்துங்க. நான் சொன்னேன், அப்பயே நம்ம திராவிட சிறகுகள் இருக்குது, அதே மாதிரி திராவிடம் 2.0 இருக்குது, இது மாதிரி நடத்திட்டு இருக்கோம். ஆனால் இது மாதிரி நிறைய பேச்சாளர்களை கொண்டு வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி ஒரு இளைஞர்கள் வந்து இப்படி கேட்குற, இங்கே மட்டும் இல்லை, சென்னையிலையும் இதே கருத்தை வச்சாங்க, தருமபுரியிலையும் இதே கருத்து தான் வச்சாங்க. அப்போ பார்க்கும்போது வந்து திராவிடம் இன்றைக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து அது மிக ஒரு பெரிய தேவையாக இருக்கிறது. பெரியாரை நம்ம அதிகம் பேச வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆக நான் தோழர்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நீங்கள் நடத்துவதற்கு இதை தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, வேறு என்ன ஒரு ரீதியான சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக நான் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக உங்கள் பின்னால் இருக்கும். இதை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், அதிகமாக நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். ஏனென்றால் மக்கள் இதை தான் எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா நம்ம கலைஞர் அவர்கள் இறந்த பின் நடந்த நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு, இவ்வளோ விஷயம் தமிழ்நாட்டில் கலைஞர் தான் பண்ணியிருக்காரா, அப்போ எல்லாமே கலைஞர் தான் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அதிமுகவில் என்ன தான் பண்ணாங்க, இது மாதிரி இந்த ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்கும் எழ ஆரம்பிச்சு. நம்ம வந்து தவற விட்ட விஷயங்கள் என்னென்னா, அதான் நண்பர்கள் ஒருத்தர் சொன்னார், நம்ம வந்து 5000 ரூபாய்க்கு விஷயம் செஞ்சுருவோம், ஆனால் 5 ரூபாய்க்கு தான் நம்ம விளம்பரப்படுத்துவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கமோ இல்லை மத்தியில் இருக்கிற அரசாங்கம் இப்போ திருப்பி அவங்க வரத்துக்கு முக்கியமான காரணம் வந்து 5 ரூபாய்க்கு பண்ண விஷயத்தெல்லாம் 5000 ரூபாய்க்கு விளம்பரப்படுத்தினால தான் இன்றைக்கி வந்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம அதிகமாக வந்து மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போல் இந்த வெற்றிக்கு வந்து தமிழகம் ஃபுல்லாக
நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய வெற்றி 5 லட்சத்தி சில்லற வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி, 4 லட்சம், 3 லட்சம், 2.5 லட்சம்லாம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சதுக்கு வந்து கழகத் தலைவர் தளபதி அவர்களின் உழைப்பு. அது வந்து அயராத உழைப்பு. அவர் ஒருத்தர் பெரியாரின் சித்தாந்தத்தையும் அண்ணாவின் கொள்கையும் அதே போல் த கிரேட் விஷனரி லீடர் கலைஞர் அவர்களின் சமூக நீதியும் இந்த 3 ஒருங்கிணைந்த மனிதராக அவர் வந்து உழைப்பு 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 என்று அவர் போகாத இடங்கள் இல்லை. தமிழகத்தில் அவர் கால் பதியாத ஒரு கிராமமே கிடையாது. அந்த ஒரு உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் இதை பார்க்குறேன். உண்மையாக நான் வியந்து பார்ப்பேன். ஏன்னா அன்றைக்கி சாயந்தரம் ஒரு நாள் வந்து தூத்துக்குடியில் இருந்தார், நான் மேட்டூரில் பிரச்சாரத்தில் இருந்தேன். இங்கே பாசறை இந்த பரப்புரையில் இருக்கும்போது திடீர்னு அன்றைக்கி காலையில் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து அவர் தருமபுரி மாவட்டத்தில் இருக்க பாப்பிரெட்டிப்பட்டிக்கு வரேன்னா, எப்படிங்க ஒருத்தர் தூத்துக்குடியில் இன்றைக்கி தான் போனார் இதுன்னா, அது மாதிரி எனக்கு மருத்துவ ரீதியாகவே எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து சந்தேகம் வரும். இவர் உண்மையிலே வந்து ஒரு மனிதர் தானா, இல்லை இவரை போல் ஒரு 6 மனிதர்கள் எங்கேயாவது இருக்கிறாங்களா? ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிற டிரைவருங்க மாறுவாங்க, ஃபோட்டோகிராஃபர் மாறுவாங்க, செக்யூரிட்டி மாறுவாங்க, எல்லாருமே மாறுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே அவர் இருக்க ஒரு மனிதர் வந்து கழகத் தலைவர் தளபதி அவர்கள். அவருடைய உழைப்புக்கு வந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இந்த ஒரு நிறைய பேர் வந்து திராவிடம் பேசுகிறீங்க, திராவிடம்னா என்ன அர்த்தம், இதுக்குன்னா இப்போ தமிழ் தேசியவாதிகள் சில பேர் இருக்காங்க, அதுக்கும் திராவிடத்துக்கு என்ன இப்போ எங்களுக்கு சொல்லுங்கள், திராவிடம்னா என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்வாங்க. திராவிடம் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து நம்ம பெரியார் சொல்லியிருக்கார். அப்போ பெரியாருக்கு முன்னாடியே வந்து திராவிடத்தை வந்து கால்வெல் அப்போ இது மாதிரிலாம் அவங்க பதிவிட்டிருக்காங்க. பெரியார் அவர்கள் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தப்போ கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரியில் இருந்தார். அதை முடிச்சுட்டு அப்போ ஒரு தடவை சிதம்பரம் ஒரு மாநாட்டில் வந்து அவர் பேசுகிறார். பேசும்போது வந்து அவருக்கு அப்போ தான் சொல்கிறார் அந்த ஒரு வார்த்தையை, திராவிடம் என்றால் என்ன, திராவிடம் அப்போ அந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இது வரைக்கும் இங்கே நம்ம தமிழகத்தில் வந்து யாரையாவது குறிப்பிடணும்னா எப்படி குறிப்பிடுவாங்கன்னா பிராமணர் அல்லாதவர், பார்ப்பனர் அல்லாதவர், அது மாதிரி தான் வந்து அவங்கள குறிப்பிடுவாங்க. இப்போ மற்றவங்கள பார்ப்பனர்கள் அவர்கள் மற்றவங்களை யாராவது குறிப்பிடணும்னா பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள். அப்போ அவர் கேட்டார், சிதம்பரம் கூட்டத்தில் இருக்கேன், அப்போ உங்களை நான் வந்து கூப்பிடுனா ஈரோடை சார்ந்து அல்லாதவர்களா அப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? அதுதான். அப்போ பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு ஒரு சொல்லை கொடுக்க வேண்டும், அதுதான் திராவிடம். அப்போது திராவிடம் என்பது பார்ப்பனர் அல்லாதவர்கள், அதே மாதிரி ஆரியத்துக்கு எதிரானவர்கள், அதுதான் திராவிடம். அது ஏன் வந்து ஆரியத்துக்கு எதிரானவர்கள்? ஏன்னா தமிழகத்தில் வந்து காலகாலமாக வந்து இல்லாத ஒரு இதை ஆரியம் தான் திணிச்சிச்சு. என்ன திணிச்சாங்க? இந்த வேடிக்கை இதில் வந்து இந்த நம்ம சாதின்னு சொல்லக்கூட எனக்கு வரமாட்டேங்குது, சமுதாயம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு அது மாதிரியே பழகப்பட்டோம். அது மாதிரி பல சாதிகளை வந்து கொண்டு வந்தது வந்து ஆரியர்கள். அவர்கள் கலாச்சாரத்தை திணிக்க நினைத்தது வந்து ஆரியர்கள். இது மாதிரி அவர்கள் திணிக்க நினைத்ததற்கு எதிராக நம் பொங்கி எழுந்தது தான் திராவிடம். ஆக தமிழ் கேட்பாங்க, திராவிடம் வேறு, தமிழ் திராவிடத்தில் உள்ளடக்கியது தான் திராவிடம். திராவிடத்தின் மொழி என்னை பொறுத்தவரை அன்பு தான் திராவிடத்தின் மொழி. இதற்கென்று ஒரு தனி மொழி எல்லாம் இல்லை, அன்பு கலந்த தமிழ் மொழி தான் திராவிட மொழி. ஆக நமது வந்து நம்ம அரசியலுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன என்றால், அவர்கள் அரசியல் வந்து வெறுப்பு அரசியல், நமது அரசியல் வந்து அரவணைப்பு அரசியல். அதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆல்வேஸ் அன் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், நாட் அன் கம்யூனல் ஆர் ஹேட்ரட் பாலிடிக்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம அப்பாற்பட்டு இருக்கிறனால தான் வந்து we are standing apart. தமிழகம் வந்து திராவிடம் பார்த்தீங்கன்னா இந்தியா மலைகளுக்கு மேல் கீழ், வடக்கே தெற்கே இருப்பது திராவிடம். அது இந்த மற்ற மொழிகள்லாம் நீங்கள் கேட்கலாம். இப்போ மாநிலம் எல்லாமே தமிழில் சமஸ்கிருதம் கலந்து தான் மற்ற மொழிகள் எல்லாம் போனது. ஆக அது எல்லாம் கலந்தது தான் திராவிடம் என்று பெரியார் அவர்கள் வந்து சொன்னார். அதே போல் பகையை வென்ற திராவிடம் என்ற தலைப்பு எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் வந்து நமது பெரியார் அவர்களே வந்து அதுக்கு உதாரணமாக இருந்திருக்கிறார். பகையை வந்து அன்பால் வென்றிருக்கிறார். அந்த ஒரு இதுதான் நாம் இப்பொழுது வந்து அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம்.
அவர் மேல் ஒரு சுவரில் அந்த பக்கம் இருந்து ஒரு செருப்பு வீசப்பட்டது. அந்த செருப்பை எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன வாக்கியங்கள் வந்து, இந்த ஒத்தை செருப்பை வைத்து எனக்கும் எந்த ஒரு உபயோகமும் கிடையாது, உங்களுக்கும் ஒரு ஒத்த செருப்பை வைத்து எந்த உபயோகமும் கிடையாது சொன்னு, இரண்டும் இருந்தால் எனக்கு பரவாயில்லன்னு சொன்ன திருப்பி அதை கொடுத்து அந்த செருப்பை எடுத்துகிட்டு போனார். ஆக இப்படி அணுகக்கூடிய ஒரு மனிதர் தான் வந்து பெரியார் அவர்கள். அதே போல் கிருபானந்த வாரியார் அவர்களும் திரு பெரியார் அவர்களும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. 2 பேரும் வேற வேற துருவங்களாக இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து கிருபானந்த வாரியார் அவர்களை வந்து பெரியார் அவர்கள் விமர்சிக்கதே வந்து நிறுத்திவிட்டார். அப்பொழுது ஊடகத்தை சேர்ந்தவர்கள் கேட்டாங்க, ஏன் இப்போலாம் நீங்கள் கிருபானந்த வாரியாரை பற்றி நீங்கள் அவரை விமர்சிக்கவில்லை என்று. அப்போ ஒரு தடவை சொன்னார், நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு தடவை ரயில் பயணம் செய்யும்போது வந்து அவர் என்னுடன் இருந்தார். அப்போ நான் கிருபானந்த வாரியாரிடம் பார்த்து கேட்டேன், ஏன் நீங்கள் வந்து எப்பொழுதுமே முருகரை பற்றி பேசுகிறீர்கள், கடவுளை பற்றி பேசுகிறீர்கள் என்று. அதற்கு அவர் சட்டையை மேலே தூக்கி வைத்த தட்டி, இந்த ஒரு பொழப்புக்காக தான் என்று சொன்னார். என்னக்கு அப்போ அந்த சொன்னாரோ அதிலிருந்து அவரை விமர்சிக்கிறத நிறுத்தினார். அது அங்கே வந்து அவருடைய பண்பாடு தெரியுது. சரி, ஒருத்தர் ஒரு வயிற்று பிழப்புக்காக ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் நாம் ஏன் அதை வந்து நாம் இது பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே நான் பார்க்குறேன். பெரியார் வந்து அந்த பகையை வென்ற ஒரு காரியத்தை வந்து அங்கே நான் பார்க்குறேன். இது மாதிரி பல உதாரணங்கள் உண்டு. அவர் வந்து பகையாளிகளை வந்து நண்பராக்கியது, அதுதான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். நம் கலைஞர் அவர்கள் மாதிரி ஒரு தலைவர் வந்து உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு தெரியல. தலைவர் அவர்களும் இப்போ கழகத் தலைவர் தளபதி அவர்களுமே வந்து ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறார். அதாவது ஆஃப்டர் த டிரான்சிஷன் ஆஃப் அ லீடர், இன்னொரு பார்ட்டிக்கு வந்து ஒரு லீடர் ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஒரு, நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கட்சி அல்ல, அது ஒரு இயக்கம். அந்த ஒரு இயக்கத்திற்கு வந்து ஒரு டிரான்சிஷன் ஆஃப் அ லீடர்ஷிப் வந்து இவ்வளோ பேர் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. எங்கள் கட்சியை சார்ந்த ஒவ்வொரு சின்ன ஒரு கிளை செயலாளர் இருந்து, ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்து, ஒரு மாவட்ட செயலாளர் அனைத்துமே வந்து ஒரு தேர்தல் மூலமாக தான் நடக்கும். இந்தியாவில் வேறு எந்த கட்சியுமே வந்து இவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியாக இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியாக இருந்தனால தான் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது, எப்போது கலைஞர், தி கிரேட் விஷன் லீடர் கலைஞர் அவர்கள் மறைந்த பின் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது ஒரு சின்ன கட்சியில் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை, ஒரு சின்ன இது கூட கிடையாது. வேற எந்த உலகத்தில் டிரான்சிஷன் ஆஃப் லீடர்ஷிப்னு பார்க்கும்போது இது மாதிரி வேற எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அது இருக்கும். ஆக இங்கே கழக தலைவர்கள் வந்து தொண்டர்கள் எல்லாரும் வைத்திருக்கும் அந்த ஒரு நம்பிக்கையை தான் காமிக்கிறது. அதே மாதிரி ஒரு தலைவரோட வீட்டில் இங்கே யாராவது மற்ற கட்சி தலைவர்லாம் போய் பார்க்கணுன்னா நீங்களாம் யோசித்து பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம், அவங்கள நம்ம அவ்வளோ சுலபமாக பார்த்துட முடியாது அது மாதிரி. ஆனால் கலைஞர் அவர்கள் வீடு, அந்த ஒரு வீட்டில் தான் அவர் இருக்கார். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் என்ன ரயில் ஏறி வந்தாரா இதுன்னா. அவர் வந்து திரு அப்துல்லா அவர்கள் கூட ஒரு பேட்டியில் மிக அருமையாக சொன்னார். அவர் எல்லாம் நடிகர்கள்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் சம்பாதித்தவர். எப்படி மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு வசனகர்த்தா, கதையாசிரியர். அவர் எழுதிய அந்த அன்னைக்கு வந்து அவர் பேர் போட்டால், போஸ்டில் போட்டால் வந்த கூட்டங்கள் வந்து ஜாஸ்தி. அதுக்காக வந்த ஒரு கூட்டங்கள், அந்த ஒரு பணத்தில் அவர் கட்டிய வீடு தான் அந்த கோபாலபுரம் வீடு. ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கு வரைக்குமே அவர் கடைசி வரைக்கும் இருந்த ஒரு வீடு தான் அந்த ஒரு வீடு. அவர் நீங்கள் அந்த வீட்டுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மிகவும் குறைந்த அறைகள் கொண்ட வீடு, ரொம்ப குறுகிய ஒரு சாலையில் உள்ள ஒரு வீடு. அந்த வீடு கூட அவருக்கு பிறகு, அவர் துணைவியாருக்கு பிறகு அந்த வீடை வந்து அவர் வந்து பொதுமக்களுக்காக ஒரு மருத்துவமனைக்கு தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். தவிர அவர் வந்து அது மாதிரி வருது. அதே மாதிரி அந்த வீட்டில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா வேற நீங்கள் எப்போ போனாலும் யார் போனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு படுக்கறை வரை ஒரு தொண்டன் போய் ஒரு தலைவர் வீட்டுக்கு போகிறேன்னா உலகத்திலேயே கலைஞர் அவர்கள் வீட்டில் மட்டும்தான் இது நடக்குமே தவிர வேறு எந்த ஒரு இடத்துலையும். ஒரு சாதாரணமாக அங்கே உட்காந்துருப்பார், வரிசையாக அவங்க அனுப்புவாங்க. அவர் படுக்கறையில் வந்து ஒரு தொண்டனை போய் பார்க்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் வந்து தமிழகத்தில் உலகத்திலேயே இங்கே தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மற்றவங்க இதுக்கு எதிர்வினையாக இருந்தவங்களோட வீட்டுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயே வாகனத்தை நிறுத்திட்டு அவங்க நடந்து போகணும். அதில் இல்லை, என் வண்டியை வந்து அவங்க கேட்டு வரைக்கும் விட்டாங்கன்னா அது ரொம்ப பெருமையாக பேசின கட்சி தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
அப்போ வண்டியை வாசல் வரைக்கும் விட்டு இது பண்ண தலைவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டன், ஒரு சாதா தொண்டன் யாராக இருந்திருக்கட்டும், அந்த ஒரு இன்னைக்கு ஒரு 10 பேர் நிற்கிறாங்க போய் பார்க்கணுன்னா வரிசையாக அவங்கள வந்து அனுப்புவாங்க. அது மாதிரி இந்த தலைவர்கள்லாம், அது மாதிரி ஒரு தலைவர்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு அவர் மாதிரி ஒரு சமூக நீதி, அவரை மாதிரி ஒரு திட்டங்கள் கொண்டு வந்த தலைவர்கள்லாம் வந்து இனி வருவார்களா என்று அவங்களாம் நம்ம ரோல் மாடல்ஸாக வச்சு அவங்க செஞ்சதில் ஒரு 5%, தளபதி செஞ்சதில் ஒரு 5%, அந்த ஒரு 10% நம்ம செஞ்சால் அந்த உழைப்புலையும் நம்ம சமூக அக்கறை உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம நெறிதல் கரெக்டாக நம்ம நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுலேயே நமக்கு கிடைச்சிடும். கலைஞர் அவர்களின் பகுத்தறிவுக்கும் அவருடைய திராவிடத்திற்கும் ஒரு சிறந்த எதிர்காட்டு வந்து கனிமேடம் அவங்க சொன்னாங்க. அதாவது அவர் நினைவாற்றல்லாம் வந்து குறைஞ்சி வந்து கொண்டே இருக்க வந்து அவருடைய உதவியாளர் நித்யா அவர்களுக்கு வந்து கடவுள் பக்தி உண்டு. அவர் கலைஞருக்காக அவர் வந்து ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்து அந்த விபூதியை வந்து அவர் நெத்தியில் வைக்கும்போது கூட உடனே அவர் கை அந்த விபூதியை போய் அழிச்சிடும். அது மாதிரி அவர் நினைவாற்றல் கம்மியாக இருக்கும்போது கூட அது ஒரு ஆளுக்கு எப்போ ரத்தத்தில் ஊறி இருக்கோ அந்த ஒரு ஆள்னால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் செய்ய முடியுமே தவிர்த்து அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை இதெல்லாம் வந்து தான் கலைஞர் அவர்கள் மேல் இருக்கும் ஒரு பற்று. இப்போ கோயில்களில் சமஸ்கிருதம், அதே போல் மருத்துவம், நம்ம ஏன் வந்து இது வரைக்கும் அவர்கள் மருத்துவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அந்த காலத்தில் வந்து சமஸ்கிருதம் படித்திருந்தால்தான் மருத்துவம் படிக்க முடியும்னு இருந்துச்சு. அது எல்லாமே உடைச்சிக்கிட்டு சமூக நீதி கொண்டு வந்து பெரியார் அவர்கள் இருந்தப்பயே 49% இடஒதுக்கீடாக இருந்ததை வந்து 69% இடஒதுக்கீடாக கொண்டு வந்தவர் வந்து கலைஞர் அவர்கள் தான். சமஸ்கிருதத்திற்கும் மருத்துவத்திற்கும் இதெல்லாம் ஒரு அவங்களா வச்சிருந்த ஒரு இது. இப்போ திருப்பி அந்த ஒரு கொள்கையை நோக்கி தான் வராங்க. 1 நேஷன் 1 லாங்குவேஜ் 1 கல்ச்சர்ன்ற ஒரு இதுதான். பெரியார் அவர்கள் பல தடவை சொல்லியிருக்கார், ஒரு மொழி மேல் வந்து ஒரு திணிப்பு வருதுன்னா அது அந்த மொழி மேல் மட்டுமுள்ள திணிப்பல்ல, அது ஒரு கலாச்சாரத்திற்கு மேல் வரும் திணிப்பு. மொழி மூலமாக நம் கலாச்சாரத்தையும் அளிக்க வருபவர்கள் தான் அவர்கள். இப்போ கோயிலெலாம் வந்து நிறைய சமஸ்கிருதம் தான் சொல்லுவாங்க. இது எனக்கு ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க, நீங்கள் அர்ச்சனை இதெல்லாம் மட்டும் சமஸ்கிருதத்தில் போடுறீங்க, கொஞ்சம் தட்சணையை போடுங்கன்னு மட்டும் தமிழில் ஏன் சொல்கிறீங்க, அதையும் நீங்கள் சமஸ்கிருதத்தில் போட்டிங்கன்னா நான் பாட்டு எப்படி போடுவேன்னு. அதே மாதிரி உண்டியல்ன்றதையும் தமிழில் தான் பெருசாக போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எங்கே அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கோ அவங்களுக்கு அங்கே போட்டு, ஏன்னா நிறைய அர்ச்சகர்கள் அந்த இது படித்து அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்கவங்க இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் என்ன இந்து மதத்துக்கு எதிரானவர்களா என்று. ஆனால் இந்து மதத்துக்காக குரல் கொடுப்பவர்களே திராவிடர்கள் தான். ஏன்னா கோயிலில் ஒரு அர்ச்சகர்களாக இருக்குன்னா ஏன் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அந்த கருவறையுள் போகணும், எல்லாருக்கும் அந்த ஒரு சம உரிமை இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு படிச்சுட்டு மந்திரம் படிச்சுட்டு தான் போகணுமோ, அதுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க, ஒரு கோர்ஸ் வைங்கன்னு சொன்ன பின்னாடி நிறைய பேர் படிச்சுட்டு போனாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் வேலை கிடைக்கல. அதெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டிய பணிகள் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஆக இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை தான். நமக்கு புரியாத ஒரு மொழியில் நம்ம ஏமாற்றுவது தான் இந்த இவர்கள் செய்யும் வேலைகள் எல்லாம். இன்னொன்று இதுக்கு முன்னாடிலாம் நிறைய இதெல்லாம் பேசியிருக்கேன் கோயிலை பற்றி, இதெல்லாம் மட்டும் இப்போது இது மாதிரி அப்போது ஒன்றும் ஒரு வெளிச்சம் இல்லை, நம்ம சுதந்திரமாக பேசிட்டு போயிடலாம். இப்போ எது பேசினாலுமே ஒரு ஏதாவது அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வேற ஒரு இதுக்காக அது எதுவும் மற்றவர்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக நான் சில விஷயங்களை நான் சொன்ன மாதிரி எனக்கு அதிகமாக பேச வராது. பட் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியும். இந்த தேர்தல் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 5 வருடங்களாகவே என்னை தயார்படுத்தி கொண்டு இருந்தேன். அதனால தான் நான் அந்த ஒரு வாய்ப்பை நான் போய் கழகத் தலைவர் தளபதி அவர்களிடம் ஒரு மனு கொடுத்தேன். இது மாதிரி இதுன்னு என்னை நான் தயார்படுத்தி இல்லைன்னா இந்த ஒரு வாய்ப்பை நான் கேட்டிருக்க மாட்டேன், அடுத்த தடவை கேட்டிருப்பேன். ஆக இது ஒன்றும் புதுசாக இவங்க வந்துட்டாங்க இது மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தயார்படுத்தி கொண்டு போன ஒரு காரணத்தினால்தான் நான் இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பு கேட்டேன். அதே போல் வந்து நான் முன்னிருந்து சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து எதிர் போட்டியாளராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வேணும். ஏனென்றால் ஒரு எதிரியை பொறுத்து தான் நம்ம ஆயுதத்தை எடுப்போம். இதே வந்து வேறு யாராவது போட்டிருந்தா நம்ம ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருந்துருப்போம். அதனால் வந்து எப்பயுமே நான் இன்றைக்காக சொல்ல, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருந்தாங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும். நான் முன்னாடிருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி என்னுடைய வெற்றியில் வந்து நான் மிக உறுதியாக இருந்தேன். அதனால தான் நான் சீட்டை கேட்டேன். இப்போ சும்மா வாங்கிட்டு போயிட்டு இது மாதிரி எதுவும் இல்லை. பிகாஸ் ஐ ஹேட் மை ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட்
மை ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் 100%. அது பட் அவங்கள நான் அதிகமாக நான் வாக்கு வித்தியாசம் எதிர்பார்த்தேன். ஆனால் அது கொஞ்சம் அந்த ஒரு இதில் வந்து அவங்க எனக்கு மிக ஒரு கடுமையான போட்டியை கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜெயித்தது வந்து 70,500 வாக்குகள். நான் எதிர்பார்த்தது 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேல். ஆனால் நான் 5,70,000 அவர் 5,02,000 வாக்குகள் பெற்றது. உண்மையாக நான் சிரிப்பதை சொல்ல, உண்மையாக நான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நான் இந்த திருமா அவர்களை நான் கட்டி அணைத்து ஒரு புகைப்படம் வந்தது வந்து தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது ஒரு சாதாரண நிகழ்வாக தான் தெரிஞ்சிச்சு. ஏன் அது வந்து ஒரு விஷயமாக பண்ணாங்கன்றது, ஏன்னா தருமபுரி மாவட்டத்தில் வந்துருந்து பார்த்தீங்கன்னா என்னுடன் எடுத்த புகைப்படங்கள் வந்து ஒரு 15,000க்கு மேலே வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கு. ஒவ்வொரு என் கூட இருக்கும் கழகத் தோழர்கள், அந்த ஊர் மக்களை சேர்ந்தவர்கள் எல்லா புகைப்படங்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள கட்டி அணைச்சி தான் வந்து அந்த புகைப்படங்கள் இருக்குது. என்னுடைய அரசியல் வந்து அப்படி இருந்தது. எனக்கு வந்து டு டேக் எவ்ரிபடி இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அது மாதிரி இருந்தனால, ஏன்னா எனக்கு வந்து அனைத்து வாக்காளர்களோட வாக்குகளும் எனக்கு தேவைப்பட்டது, அனைத்து சமுதாய வாக்குகளும் எனக்கு தேவைப்பட்டது. அதனால் நான் வந்து யாரையும் பிரித்து பேசலை. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட நான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி மட்டும்தான் பேசினேன். பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்களை பற்றியோ அல்லது வேறு எந்த ஒரு கட்சியை சார்ந்த தோழர்கள் பற்றி நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி கூட நான் பர்சனலாக ஒரு இடத்துல கூட நான் பேசலை. அவர் இந்த 5 வருடமாக தருமபுரிக்கு அவர்கள் வந்து அந்த பதிவு நாடாளுமன்றத்துக்கு போன குறைவான பதிவேடாகட்டும், அப்புறம் அவர் செய்யாத பல விஷயங்களாகட்டும், இது மாதிரியான அவர் நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பற்றி மட்டும்தான் பேசினேன். அதான் சொன்னேன், நான் ஒரே தராசு தட்டில் வச்சு பாருங்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும். நீங்கள் யார் உங்களுக்கு வந்து சூட்டபிள் கேண்டிடேட்டாக இருப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அப்படி பண்ணுங்கன்ற அந்த ஒரு ரீதியில் தான் எனது அரசியல் இந்த தேர்தல் பரப்புரை இருந்தது. அதே போல் இந்த வெற்றிக்கு பல காரணங்கள் உண்டு. நான் பல இடத்துல சொல்லிட்டேன். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் என்னால் சொல்ல முடியாது. அடுத்த எலெக்ஷனில் கழகத் தலைவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சொல்லிட்டா அப்புறம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் சில ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து என்னால் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இருந்த முதல் மேடையில், என்னை அறிமுகப்படுத்திய முதல் மேடையிலே நான் சொல்லியிருந்தேன், அன்றைக்கி தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி தான் நீங்கள் நாமினேஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கௌரவமான வெளியேற்றம் தருகிறேன், நீங்கள் இன்னும் விட்ராவலுக்கு டைம் இருக்குது, தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தொகுதி மாறி போயிடுங்க, இந்த இது வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அது நான் உண்மையாக தான் சொன்னேன். இன்றைக்கி அவர் அது செஞ்சுருந்தாருன்னா இந்த ஒரு இது வந்திருக்காது. ஏன்னா அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி இருந்துச்சு. அவர் கௌரவமாக இன்றைக்கி அந்த தொகுதி மாறிட்டு போயிருந்தாருன்னா இந்த ஒரு தோல்வி வந்திருக்க ஒரு வாய்ப்பு இல்லை. அது அவருக்கு அது பர்சனலாக ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருந்திருக்கும். பட் அது உண்மையாக நான் சொல்கிறேன், அது நான் அவங்கள காயப்படுத்தணுமோ அந்த ஒரு காரணத்துக்கு சொல்ல அன்னைக்கு. ஏன்னா ஐ நியூ ஐ வாஸ் கோயிங் டு வின். நிறைய பேர் கேட்கலாம், இந்த தேர்தலுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? ஐ டோட்டலி அண்ட் தரோலி என்ஜாய் திஸ் எலெக்ஷன். நான் வந்து அது ஏன்னு தெரியல, எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் சில பேர் கேட்பாங்க நீங்கள் தூங்குனீங்களா? இல்லை, நான் தூங்கினது ஒரு 4 மணி நேரம் இருந்தாலும் நான் நிம்மதியாக தூங்கினேன், நிம்மதியாக சாப்பிட்டேன். எனக்கு வந்து பிகாஸ் ஒரு நாள் கூட எனக்கு வந்து தோணுனதில்லை நான் வந்து தோற்றுருவனோ இல்லை இதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடையாது. கவுண்டிங் அப்போ வந்தப்போ கூட ஐ வாஸ் இன்சைட் த கவுண்டிங். இதுதான் அப்பயுமே வந்து எனக்கு எந்த ஒரு பயமோ இதுவும் இருந்ததில்லை. அது தெரில, இந்த வயசுனால அப்படியா இல்லை என்னன்னு தெரில. பிற்காலத்தில் அது பயம். பட் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த ஒரு பயம் இல்லாத ஒரு காரணத்தில் தான் வந்து நான் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்தேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலில் இருந்த ஒரு காரணத்தினால தான் இருக்கும். அதே மாதிரி நான் தேங்க் பண்ண வேண்டியது நிறைய பேர் இருந்தாங்க அந்த இதில். தோழமை கட்சி தோழர்கள் அனைத்து சமுதாய வாக்குகளும் ஒவ்வொரு சில ஊர்கள்லாம் இருந்ததெல்லாம் ஒரு வாக்கு கூட செதறல, அப்படியே வந்து அள்ளி அள்ளி வாக்களித்தாங்க. அது மாதிரி வாக்களித்த நண்பர்கள், தோழர்கள், தோழமை கட்சி தோழர்கள்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு சொன்னால் வியப்பாக இருக்கும், நான் அரசியலுக்கு வந்தது வந்து என்னுடைய தாத்தா அவர்கள் வந்து திரு டிஎன் வடிவேல் கவுண்டர் அவர்கள். அவர் வந்து 1965 வந்து தருமபுரி காங்கிரஸை சார்ந்து அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார். அப்போ நான் சொன்ன தருமபுரியை பிரித்து அங்கே இருக்கவங்களுக்குலாம் தெரியும், வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்பாங்க, தருமபுரி பிரித்தவர் இவர் தான், தருமபுரி பிரித்தவர் இவர் தான், நான் என்ன மற்றவங்களாம் இல்லையா? இது நான் ஒரு சின்ன உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன். அவர் வந்து அப்போது காங்கிரஸில் கிடையாது. 1965 வந்து திமுக வந்து மிக பலமாக வளர்ந்து கொண்டு இருந்த கட்சி. இந்திய எதிர்ப்பு போராட்டமெல்லாம் உச்சகட்டத்தில் இருந்தது. 67 வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அப்போ அந்த பை எலெக்ஷன் தான் டெஸ்டிங் பீரியட். காங்கிரஸ் இன்னும் வலுவாக இருக்கா அல்லது வந்து திமுக அடுத்து ஆட்சி வரப்போதான்னு. அப்போ வந்து பக்தவச்சலம் அவர்கள் வந்து முதலமைச்சர், திரு காமராஜ் அவர்கள் வந்து தருமபுரி வந்து ஒரு கேண்டிடேட் சூஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு.
அப்போ பார்க்கும்போது எல்லாம் சொல்கிறாங்க எங்கள் தாத்தா பேர் சொன்னாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டு யாராவது கடன் கேட்டு வந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு மாடு வாங்கி கொடுத்துருவார். மாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பால் போடும்போது எங்களுக்கும் வியாபாரம் அவங்களுக்கும் இது, அதே மாதிரி அவங்க கடன் அடைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அது மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்ததில் நிறைய பேர் சொன்னாங்க இவர் நல்ல ஒரு கேண்டிடேட், இவருக்கு பேர் நல்லா இருக்கும். அப்போ அவர் பொதுத்தளத்தில் இருந்து அவர் காங்கிரஸில் வர வச்சு அவர் வந்து நிற்க சொன்னார். அப்போ நிற்கும் போது எங்கள் தாத்தா வந்து கேட்ட ஒரே ஒரு இது வந்து வாக்குறுதி வந்து, அப்போது ஒருங்கிணைந்த சேலம் தருமபுரி மாவட்டம்லாம் ஒன்றா இருந்துச்சு, கிருஷ்ணகிரிலாம் ஒன்றா இருந்துச்சு. அப்போது பிரிக்கும்போது வந்து அதுவரை வந்து கிருஷ்ணகிரி தான் வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு தலைநகராக போக வேண்டிய ஒரு கட்டாயம். இவர் கேட்டது நான் ஜெயிச்சா தருமபுரி தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து தருமபுரி மாவட்டத்து தலைநகராக ஆக்குங்கன்னு அந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தனால அப்புறம் அவர் ஜெயிச்சார். ஜெயிச்சு வந்த பின்னாடி வந்து திரு பக்தவச்சலம் அவர்கள் சொன்னார், இல்லை கிருஷ்ணகிரி தான் வந்து பெங்களூருக்கும் மெட்ராஸுக்கும் நடுவில் இருக்குது, தருமபுரி வந்து நாங்கள் கொடுக்க முடியாது, தருமபுரி மிக பின்தங்கிய ஒரு ஊர், அதுக்கு வந்து கொடுக்க முடியாது. அவர் சொல்லிட்டாரு. இப்படின்னா நான் இதை ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் நான் தேர்தலில் நின்னேன், அப்படின்னா வேண்டாம், நான் என்னுடைய எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொன்னார். ஸோ அவருக்கு அப்புறம் காமராஜர் வந்து அவரை சமாதானப்படுத்தி சொன்ன பின்னாடி தான் வந்து தருமபுரி வந்து ஒரு அந்த மாவட்டத்தின் தலைநகராக வந்துச்சு. இல்லைன்னா தருமபுரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு டவுனாக தான் இருந்திருக்கும். அதே போல் அவர் இருந்த அந்த ஒரு 2.5 வருட காலத்தில் தான் வந்து எப்போ கலைஞர் ஆட்சியில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஃபார் ஈச் டிஸ்ட்ரிக்ட்னு அவர் முடிவு பண்ணாரோ உடனே வந்தது வந்து திருவாரூர் மற்றும் தருமபுரிக்கு. அதுவும் வந்து அவர் இருந்த காலத்தில் வந்து தாத்தா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்த இடத்தை 32 ஏக்கர் அவர் நிலம் மற்றும் மற்றவர்கள் நிலமெல்லாம் வாங்கி அதை வந்து அரசாங்க இடத்தை ஒப்படைத்து பின்னாடி வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்து, அதே மாதிரி தருமபுரியில் பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ், சூப்பரண்ட் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், இபி ஆஃபீஸ் எல்லாமே ஒரே ஒரு சீரான ஒரே ஒரு ரோட்டில் தான் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை முடிக்கணும் தருமபுரி வந்தாங்கன்னா வரிசையாக எல்லா வேலையும் முடிச்சு போயிடலாம். அதுவும் வந்து அவர் அந்த காலத்தில் அந்த நிலங்கள்லாம் அரசாங்க இடத்தை ஒப்படைத்து மற்றவங்களுக்கு பின்னாடி இடம் வாங்கி கொடுத்தனால தான். இதனால தான் அவர் வந்து தருமபுரி தந்தைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றுவாங்க. அந்த ஒரு பேரு தான் எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எனக்கு எல்லாம் தாத்தாவுக்கு எல்லாம் இருந்தது. அந்த எங்கள் குடும்பத்தில் மேல் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை தான் நாங்கள் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். எனது தந்தையாரெல்லாம் எலெக்ஷனில் நின்றுனா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வித்தியாசம் ஜெயிச்சிருப்போம். பட் அவங்களுக்கு யாருக்குமே அரசியல் ஆர்வம் கிடையாது. எனது தாத்தா பேரும் இன்னும் ஒரு 5 வருடம் இருந்தாலும் அதுக்கப்புறம் யாரும் அவரோட இது தெரியாது. அந்த ஒரு லெகசி இருக்கணும். நம்ம பணம் சம்பாதிக்கவோ ஒரு இதுக்காகவோ கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வரவில்லை. நம்ம வி வாண்ட் டு பிரிங் அ பொலிட்டிக்கல் சேஞ்ச்னா நம்ம வெளியில இருந்து சொல்லிட்டே இருந்தால் நத்திங் இஸ் கோயிங் டு ஒர்க். வி வில் ஹேவ் டு கம் இன் டு த சிஸ்டம். நம்ம உள்ளார வந்து தான் நம்ம அதை சரி பண்ண முடியுன்றதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் நானாக தான் இருப்பேன். ஏன்னா ஒரு அரசியலுக்கு நீங்கள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வெளியிலேருந்து பேசி எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. உள்ளார வந்து தான் நம்ம ஸ்மால் சேஞ்சஸை கொண்டு வர முடியும். ஆக அதே போல் நான் அரசியலுக்கு வந்தது வந்து 5 வருடத்துக்கு முன்னே வந்தேன். நான் என்னுடைய பெற்றோரிடம் கூட நான் கேட்கல. இந்த கழகத்தலைவர் தளபதி அவர்களிடம் அவர் பிறந்தநாள் வந்தப்போ வந்து நான் ஒரு பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தேன். அதை பார்த்து தான் அவங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டில். ஏன்னா கேட்டால் நிறைய விவாதங்கள் வரும், வேண்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருந்தால் அது பார்த்து தான் அவருக்கே தெரியும் நான் அரசியலுக்கு வந்தது. அதே போல் இந்த 5 வருடங்களாக எனது தந்தையிடம், எனது பெற்றோரிடம் நான் அரசியல் பேசினதே இல்லை, அவங்களும் கேட்டதே இல்லை. என்ன பண்ணுறேன் என்ன இதுன்னு கேட்டதே கிடையாது, இது வரைக்கும் கேட்டதில்லை. அந்த 5 வருடம் தான். ஆனால் எப்போ என் பேரை வந்து அறிவித்தாங்களோ அன்னையிலேருந்து என் தந்தை வந்து என்னோட 100 மடங்கு வந்து எனக்காக உழைத்தார். என் தந்தை மட்டுமல்ல, என்னுடைய பெரியப்பா, என்னுடைய சித்தப்பாங்க, என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர், அதே மாதிரி என்னுடைய வாழ்வினையர் தோழர் சோபனா, எல்லாருமே வந்து எனக்காக உழைத்த உழைப்பு வந்து நான் 6:30 மணிக்கு எந்திரிச்சு போகிறேன்னா அவங்களாம் 5:30 மணிக்கே போயிடுவாங்க. அதே மாதிரி நான் எந்த ஊருக்கு போனாலுமே என்னை சார்ந்து அந்த ஊருக்கு யாராவது வந்துட்டு போயிருப்பாங்க. இது மாதிரி ஒரு குடும்பம் முழுவதுமாக இறங்கி ஒரு தேடி தந்த வெற்றி தான் இந்த வெற்றி. அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நிறைய பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க இது மாதிரிலாம் சொல்லிட்டு. உண்மையாக நான் சொல்கிறேன், அது மாதிரிலாம் இல்லை. வெளியிலேருந்து சும்மா வேஷம் கட்டி கரடி வருது இது மாதிரியே இவ்வளோ நாள் பயமுறுத்தியிருப்பாங்க போட்டிருக்கு. இது மாதிரி இந்த கட்சியில் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அவங்க இப்படி பண்ணுவாங்க, உங்களை வெட்டிடுவாங்க, உங்களை இப்படி பண்ணுவாங்கன்னு. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. நானும் அதுதான் ஒரே ஒரு ஊரில் ஒரு பைக் மட்டும் கெட்டுன்ற ஊரில் பைக்கை மட்டும் நடுவில் நிறுத்தினாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், இவ்வளோ நாள் நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன், இன்னும் ஒரு எதிர்ப்பே இல்லாமல் இருக்குது, வாங்க. நான் கூட பயந்துட்டேன், எங்கே ரொம்ப வித்தியாசத்தில் ஜெயிச்சிடணும், ஒரு போட்டியை எல்லாம் போயிடுமோன்னு. உங்களை மாதிரி ஆட்கள் தான் தேடிட்டு இருக்கேன், வாங்க பேசுவோன்னு சொல்லி அப்புறம் அந்த தோழரிடமும் பேசி கடைசியில் பேசி முடித்த பின்னாடி வந்து அவரும் வந்து ஒன்றும் பெரிய எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பூத்தில் நம்ம தான் இருப்போம், 200 பேர் மேலே நிற்போம், யாராவது வந்து திமுக வாக்களிக்கணும்னு நினச்சா வந்து அவங்கள நம்ம முறைச்சி பார்த்தாவே அவங்க போயிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க.
அதே மாதிரி வந்து திரு அன்புமணி அவர்களும் சொன்னாங்க, பூத்தில் நம்ம தான் இப்போ சொல்கிறது புரியுதான்னு கேட்டாங்க. அது நிறைய பேருக்கு வந்து அது என்னன்னு தெரியல. பட் இந்த இடத்துல சொன்னால் திருப்பியும் சர்ச்சையாகும். ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன், சில இது காமெடியாக நான் ரசிப்பேன், அது நான் சொல்லிடுறேன். எந்த பூத்துன்னு அவர் சொல்லியா, ஒரு ஆள் வந்து பால் பூத்து ஆவின் பூத்துலேருந்து பால் பேக்கெட்டை வச்சு இது ஒரு நகைச்சுவைக்கு தான் தோழர்கள் நிறைய சரி இருந்தாலும் அது ஏன்னா நான் பொதுவாக ட்விட்டரில் இருக்கனால நான் முன்னே எப்பயுமே நானும் உங்களில் ஒரு தானே சில விஷயங்கள் ரசிப்பேன், சில இது. பட் அதையும் பேசக்கூடாது, நம்ம அரசியல் வந்துட்டோம். அதுன்னா நீங்களாம் இந்த இதுக்கு வந்துட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் பேசினா அது இதில் நிறைய இது வரும். ஆனால் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. திரு ஜி.கே. மணி அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் நிற்கிற மாதிரி ஜி.கே. மணி அவர்கள் கையில் ஒரு ஆவின் பால் பேக்கெட் வச்சுட்டு ஐயா புத்தின்னு சொன்னீங்க, எந்த பூத்துன்னு சொல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் என்னை மன்னிக்கவும். இல்ல உலக இங்கே பிரச்சனையே இல்லை, நம்ம பேசுறது தமிழ்நாட்டுக்கு தானே. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் அவங்க எப்பயும் அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க எதிர்வினை ஆற்றுறது எல்லாமே வந்து அவங்க கட்சி மேல் இருக்கும் ஒரு பற்றுதலும், அவங்க தலைவர் மேல் இருக்கும் ஒரு பற்றுதலும் தான். அதே மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டு இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா போட்டி முடிஞ்ச பின்னாடி ரிசல்ட் வந்த பின்னாடி அவர் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். அந்த ஒரு நாகரிகமான ஒரு பதிவை வந்து நான் இங்கே பதிவிடுகிறேன். அதே போல் நான் சொன்னேன், அவங்க கேட்டாங்க ராஜ்யசபா எம்பி அவர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது, 2 பேரும் சேர்ந்து நம்ம தமிழகத்துக்கு தருமபுரிக்கு பண்ணுறது வந்து நல்ல விஷயம் தானே. உடனே திருப்பி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ அவர் பண்ணுறாருன்னா அப்போ நீ எதுக்கு ஜெயிச்ச, இது மாதிரி இதுனாங்க. இன்னைக்கு கூட நேற்று கூட திரு பியூஷ் கோயல் அவர்களை பார்த்து அந்த ஏற்கனவே திரு தாமரைச்செல்வன் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் முன்னெடுத்து சென்ற மொரப்பூர்லேருந்து தருமபுரி ரயில் பாதை வந்து அதையும் பதிவிட்டிருந்தேன். அப்பயும் அவங்க கேட்டிருந்தாங்க, அவர் ஆரம்பித்த திட்டத்தெல்லாம் நீ இனிஷியல் போட்டுக்குவியா, புதுசான திட்டத்தை சொல்லியிருந்தாங்க. அது நான் வரவேற்கிறேன். அது மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கிற வரைக்கும் தான் வந்து நமக்கு ஒரு நம்ம செயல்பாடுகள் நம்ம எடுத்து செல்வதற்கு ஒரு சரியாக இருக்கும் என்பதும் என்னுடைய இது. அது ஒரு நியூஸாகவும் யாரோ போட்டிருந்தாங்க, ஒரு நியூஸ் 4 சேனல்னு. அவங்களுக்கு நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்களாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, இது பண்ணாதீங்க. பட் அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் பப்ளிஷிங் இதெல்லாம் இருக்கும்போது அவங்க வட்டத்தில் அவங்க கொடுக்கும்போது அதுலேயும் எனக்கு ஒரு லைம்லைட் அவங்க கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி லைம்லைட் கொடுக்கறதுக்கு அந்த ஒரு இதுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி தேர்தல் பொறுத்த வரைக்கும் தான் நிறைய பெரியாரை படியுங்கள், நானும் நிறைய படிக்கணும், எனக்கு நேரம். ஆனால் உண்மையாக சொல்ல பாராளுமன்றம் போயிட்ட பின்னாடி வந்து அதிகமாக லைப்ரரி போடுறதும் இது வந்து படிக்கிற காலத்திலேயே இவ்வளோலாம் நாங்கள் போல. வி ஆர் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஸ் வெரி மச் பிஃபோர் ஈச் டே ஆஃப் பார்லிமெண்ட். இது அதே மாதிரி இங்கே கிடைக்கும் வாய்ப்புகள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இஷ்யூஸை கண்டிப்பாக உங்கள் குரலாக நான் ஒழிப்பேன். நிறைய இஷ்யூஸ் இருக்குது, பட் அங்கே நீங்கள் நினைக்கலாம் இவங்க பேச மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு வாய்ப்புலாம் இருக்குது. பேலட் லாட்ரி பேலட்டு ஒரு 150 பேர் எழுதி கொடுத்தா கூட அதில் 20 தான் ஒரு நாள் செலக்ட் பண்ணுவாங்க த்ரூ லாட்ரி அந்த இதெல்லாம். ஸோ அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் எழுதி கொடுத்துட்டே இருக்கோம். நீட் ஆகட்டும், இதாகட்டும், அது நம்ம இவ்வளோ பேர் இருக்கனால அந்த வாய்ப்பு நம்ம எப்போ வருதோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பதிவிடுறோம். நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அனிதா, தீபா, அப்புறம் 7 பேர் நம்ம பறி கொடுத்துருக்குறோம். இதெல்லாமே வந்து அவர்களுடைய இப்போ we had a policy in Tamil Nadu. நம்ம ஒரு எஜுகேஷனல் பாலிசி, எஜுகேஷனல் அண்ட் ஹெல்த் பாலிசி விச் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் இன் த கண்ட்ரி. நம்மளை பார்த்து தான் இப்போது பிஜேபி கொண்டு வர அனைத்து திட்டங்களுமே பெயர் மாற்றம் செய்து கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் அனைத்துமே இப்பொழுது வந்து அவர்கள் செய்து கொண்டிருப்பது தான். கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தது தான் இப்போ வந்து முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டமாக தமிழ்நாட்டில் வந்து, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹிந்தியில் இருக்காது, எனக்கு சொல்லக்கூட வரமாட்டேது, பிரதம மந்திரி ஏதோ ஒன்று இருக்குது. அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து அவர்கள் கொண்டு வர ஒரு நம்ம திட்டங்கள் தான் வந்து அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது அனிதா அவர்கள் வந்து அவர்கள் எடுத்த மதிப்பெண்ணுக்கு வந்து எதற்காக கலைஞர் அவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து பேன் பண்ணார்? ஏன்னா அவங்க படிக்கிற ஒரு படிப்பு ரூரலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தே கேனாட் அஃபோர்ட் தி கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்ற ஒரு காரணத்துக்கு தான் வந்து அந்த சிஸ்டம் அபாலிஷ் பண்ணி 12th மார்க் ஷீட் வச்சு அந்த ஒரு மார்க்ஸை வச்சு மெடிக்கல் இது. இப்போ அனிதா அவர்கள்லாம் இந்த ஒரு மதிப்பெண் இருந்துதான் கண்டிப்பாக வந்து அவர்கள் ஒரு மருத்துவராக இப்போ 2ஆம் 3ஆம் வருடம் படித்து கொண்டு இருப்பார். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை வந்து இழந்துட்டோம். அவங்க வந்து பண்ணது வந்து ஒரு தற்கொலை அல்ல, இந்த சமூகம் வந்து கொலை செய்திருக்கு, நம்ம கரங்கள் வந்து ரத்தம் படிந்திருக்கு. இது மாதிரி ஒரு சிஸ்டமை நம்ம கொண்டு வரதுக்கான விடவே கூடாது. we have already unanimously passed a resolution in the state legislature. ஆனால் அது இவ்வளோ நாள் ஒரு கையெழுத்தாய் எங்கே இருக்குன்னே ஒரு தெரியல.
அது வந்து ஜனாதிபதி போச்சா இல்லை ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட இருக்கா இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அவங்க அந்த பேப்பர் எங்கே இருக்குன்னாவது நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கான எப்போ வந்து நம்ம ஒரு லா இங்கே பாஸ் பண்ணிட்டோமோ இட் ஷுட் பி மேட் இன் டு அதர் திங். பிகாஸ் இப்போ பாஸ் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டடிங் சிபிஎஸ்சி இருக்கிற சிலபஸில் இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்குது. அவங்களுக்குமே வந்து 2 வருடங்கள் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க. அந்த கோச்சிங் கிளாஸ்க்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய பணம் வந்து ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு அஃபோர்ட். இது மாதிரி மக்களுக்கு வந்து பயன்பெறாத ஒரு திட்டங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதே போல் நம்ம 7 பேர் விடுதலை அதுவுமே வந்து செப்டம்பர் 9, 2018 வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் has passed, judiciary has directed the state legislature to take a decision. ஸ்டேட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கவர்னருக்கு வந்து ஆர்டிகல் 161ல ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஆனால் இட் ஹஸ் பீன் 8 months 20 days எக்ஸாக்ட்லி டில் நவ். ஆனால் அந்த பேப்பர் மேலே வந்து அவங்க கவர்னர் வந்து இன்னும் முடிவெடுக்கல. அப்போது எப்போ முடிவெடுப்பார், எப்போ வந்து அதுக்கான ஒரு தீர்வு காணும்? ஏன்னா 7 பேருடைய வாழ்க்கை ஒரு பெண்ணின் சேர்ந்த வாழ்க்கை. நளினி, முருகன், சாந்தன், ராபர்ட், பேரறிவாளன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இவர்களோட வாழ்க்கை வந்து அந்த ஒரு டைம் ஃப்ரேமாவது அவங்களுக்கு தெரியணும். எஸ்ஸா நோவா ஆல்ரெடி த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் அப்பீல்டு திஸ் திங், ரெக்கமெண்டட் ரிலீஸ். இவர் வந்து ஒரு முடிவெடுத்து அதில் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் எடுத்து ஸ்டேட் கேபினெட் டிசிஷன் எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் கூட எதற்காக இவங்களுக்கு எவ்வளோ மென்டல் ஆகனி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. இதெல்லாமே வந்து கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் பேசப்படும், அவர்களுக்கு குரல் கண்டிப்பாக ஒலிக்கப்படும் என்று சொல்லி, அதேபோல் பெரியார் நானும் படிக்கிறேன், நீங்களும் நிறைய படியுங்கள். இப்பொழுது பெரியாரை பேசிக்கொண்டு திராவிடத்தை முன்னெடுத்து எடுத்துக்கொண்டு சென்றிருக்கும் திரு ஆசிரியர் ஐயா அவர்கள், திராவிட கழகத்தை சேர்ந்த ஆசிரியர் ஐயா திரு வீரமணி அவர்களுக்கும், கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், என்னுடைய தோழர் மிக நிறைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு குளத்தூர் மணி அவர்களுக்கும், சுபவீர பாண்டியன் அவர்களுக்கும், திருமுரு காந்தி அவர்களுக்கும், நிறைய எங்களை போல் இளைஞர்களை பயன்படுத்தி நிறைய பாசறைகள் வையுங்கள், நிறைய எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்கள், திராவிடத்தை எங்கள் இளைஞர்கள் கொண்டு சேருங்கள் என்று சொல்லி திராவிடத்தை நாம் முன்னின்று எடுத்து சென்றால்தான் இப்பொழுது இருக்கும் அந்த சொன்ன மாதிரி ஐயா சொன்னார், நம்மளை பொறுத்து தான் எதிரி வந்து ஆயுதத்தை எடுக்கணும் இனிமேல். அதுதானே நான் இல்லை இந்த நம்மளை பொறுத்து நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து இனிமேல் வந்து எதிரி ஆயுதத்தை எடுக்கணும்னு. ஆனால் அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்மளை 37 பேர் அங்கே இருக்கிற நம்மளை பார்த்து அவங்க ஆயுதத்தை கீழே தான் போட்டாகணுமே தவிர்த்து அவங்க ஆயுதத்தை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது என்று சொல்லி இனி அவங்க பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம பாஜக வந்து தமிழகத்தில் கால் வைக்க கால் என்ன அவர்கள் காலின் நகம் கூட இந்த மண்ணில் பெரியார் மண்ணில் பதிவிடுவது நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி இந்த மிக சிறந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்குமே திராவிடர்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பா கார்த்திகேயன் மற்றும் அனைத்து தோழர்கள் உங்கள் அனைவருக்குமே எனது நன்றி கலந்த மாலை வணக்கத்துடன் தமிழ் கலந்த திராவிட வணக்கத்தை தெரிவித்து நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.